எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் tutorjoes ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸல் VBAல ரேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்டும் அண்ட் தென் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் VBAல எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணால் பேசிக்காக 2 நம்பர் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத போட்டேன், ஓகேங்களா? ஆனால் இதில் நம்மளால் 2 நம்பர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், ஆனால் n நம்பர்ஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியாது, ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படி நம்ம n நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம்னா ரேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலிமா நம்மளால் ஆட் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 டோட்டல் இது 3மே ஆட் பண்ணணும்னா நார்மலாக நம்ம எக்ஸலில் என்ன பண்ணலாம்னா இந்த ஷெல்லில் வந்து ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ், செகண்ட் அட்ரஸ் அண்ட் தேர்ட் அட்ரஸ் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த அவுட்புட் உங்களுக்கு இங்கே வந்துடும், சரிங்களா? சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெல்லை நான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நான் பாருங்கள் யூசர் டிஃபைன் ஃபார்முலாவாக நான் ஒன்று போடுறேன் பாருங்கள். இதே தான் நம்ம வந்து சம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருப்போம், இன்பில்ட்டாக இருக்கிற எக்ஸல் ஃபங்க்ஷன். இது நாம எப்படி ஓனாக நம்ம கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நான் இதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்னோட விஷுவல் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன், Alt + F11 கிளிக் பண்ணுறேன், என்னோட எடிட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு புது ஃபங்க்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லாம் மார்க்ஸ் நம்ம எல்லாமே நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஒரு வேரியபிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், மார்க்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் ரேஞ்சாக நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா நம்ம எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு என்னன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஷெல்ஸ் தான் நம்ம ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் RANGE ரேஞ்சு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு மார்க்ஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வேரியபிள் கிடச்சிருச்சு, சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும், எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஷெல்லை செலக்ட் பண்ணுறேன்னா இது ஒரு ரேஞ்ச். அப்போ இதில் A2லேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் B4 வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்க எல்லா வேல்யூஸுமே அதுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? இப்போ நான் சப்போஸ் இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ நான் 1 by 1 கெட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இன்னொரு ரேஞ்ச் வேரியபிள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா லூப்பிங்ல வந்து நான் ஒவ்வொன்றா எடுத்து இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி தான் நான் கெட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இதுக்காக நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதா இருந்தா ஃபங்க்ஷன்ல டைரக்டா பண்ணிக்கலாம். ஆனா ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணும்போது நம்ம dim அப்படிங்கறத போடணும், ஓகேங்களா? dim m நான் வச்சுக்கிறேன், m as range ன்னு மறுபடியும் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஃபார் லூப் நம்ம போடுவோம். ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் போடுறேன். இதுல ஃபார் ஈச் m in ரேஞ்ச் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? RANGE ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ஃபார் ஈச் m இன் ரேஞ்ச் வந்துருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல நான் ஃபார் ஈச் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ரேஞ்சில் எத்தனை லெட்டர்ஸ் எத்தனை செல் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஃபார் ஈச் லூப் எடுக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ இந்த சின்டெக்ஸ் போட்டுக்கோங்க, ஃபார் ஈச் ஒவ்வொரு ரேஞ்சா. இதில் வந்து பார்த்தா ரேஞ்சுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம வந்து எங்கே கொடுத்துருக்கோம், மார்க்ஸை கொடுத்துருக்கோங்களா? ஸோ அந்த மார்க் வேரியபிளை இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இன் ரேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா போதும். அப்போ ஃபார் லூப்பில் இந்த m வேல்யூ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மார்க்காக எடுத்து mக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும், ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட டோட்டல் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோட்டல் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். டோட்டல் ஈக்குவல் டு டோட்டலுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பிளஸ் m நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைம் லூப் ரன் ஆகும்போது இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லோட வேல்யூவும் இந்த டோட்டலுக்குள்ள ஆட் ஆகிக்கிட்டே வந்துடும். ஃபைனலாக இந்த ஃபார் லூப் எப்போ முடியும்னா ரேஞ்ச் எப்போ உங்களுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகி முடியுதோ. இப்போ 3 செல் நீங்கள் செலக்ட் பண்ணினா ரேஞ்ச் வந்து இந்த லூப் வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 தடவை உங்களுக்கு ஆட் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிடுறேன், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு உங்கள் அவுட்புட்டை காட்டுறேன் பாருங்க. ஈக்குவல் டு TOTAL டோட்டல் நம்ம யூசர் டிஃபைன் ஃபார்முலா ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த மூணு வேல்யூமே நான் செலக்ட் பண்ணுறேன், 3 ரேஞ்சும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் சேம் அவுட்புட்டும் எனக்கு இங்கே எனக்கு வந்திருக்கு, பார்த்தீங்களா? ஸோ இன்பில்ட்டாக நாம் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனும் சரி, நார்மலாக அடிஷனும் சரி, நாம போட்டிருக்க இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இது எல்லாமே நான் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு TOTL டோட்டல் ஓப்பன் ப்ராக்கெட், இது கம்ப்ளீட் ரேஞ்சையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணுறேன், ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா எனக்கு ஓவரால் டோட்டல் வந்துச்சு, பார்த்தீங்களா? இதோட டோட்டல் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் டோட்டல் தான் இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ நாம் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரேஞ்ச் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம், ஓகேங்களா? இதை நீங்கள் இந்த ஃபார் ஈச் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். என்னன்னா ரேஞ்சில் எத்தனை ஷெல் இருக்கோ அத்தனை டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல டாபிக் கூட உங்களை வந்து பார்க்குறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.